Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான போட்லி சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர், இதோட டேஸ்ட்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு கேப்சிகம் ஸ்டஃபிங் வச்சு இந்த சமோசா பண்ண போகிறோம். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் எந்த கப்பில் நீங்கள் மைதா அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும். உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா எண்ணெய் கூட சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்து பண்ணலாம். இது சூடாக இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாக இது போல் பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் இது போல் டைட்டாக பிடிச்சி பாருங்கள். ஒரு ஷேப் எடுக்குதில்ல, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பூரிக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல, அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே நிறையா சேர்த்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பரோட்டாக்கெலாம் பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி. கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு கூட பிசையலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சதுக்கப்புறமா இதை மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் அந்த குடமிளகாய்க்கு பதிலாக பட்டாணி, பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகம்ன்றதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் மற்ற வெஜிடபிள் நம்ம சேர்த்தோன்னா தண்ணி ஊற்றி வெஜிடபிள் நல்லா வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக மசிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 மசிச்சா போதும். அங்கங்கே சின்ன சின்ன பீஸ் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலா, உப்பு எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல இறங்குறது போல் நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை முழுமையாக ஆற வைக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் முழுமையாக தயாராகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். மாவும் நல்லா ஊறிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம போட்லி சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ஊறினதுக்கப்புறமா மறுபடிக்கும் ஒரு தடவை இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பூரி போல் திரட்டும் போது ஈஸியாக இருக்கும். பூரி சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம பூரி திரட்டுவோம்ல, அதே போல் திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. நான் மைதா மாவு தூவியிருக்கேன். இப்போ இதை திரட்டி எடுத்துக்கிடலாம். இதே சமோசாவை நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா திரட்டியாச்சு. இந்த மாவு நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சுருக்கேன்.
ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இது போல் லேசாக அமுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை சுற்றி கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. தண்ணி அப்ளை பண்ணோன்னா தான் நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு தேய்ச்சி விடுங்க. தண்ணி தடவுனதுக்கு அப்புறமா இதை நம்ம போட்லி ஷேப்க்கு இது போல் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறது போல் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். சேலைக்கெலாம் மடிப்பு வைப்போம்ல, அந்த மாதிரி மடித்து மடித்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் எப்படி தெரியுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்லி ஷேப்க்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே இந்த மாதிரி சுருக்கமாக வச்சதுக்கப்புறமா நடுவில் வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நடுவில் இந்த மாதிரி அமுத்தணும். இப்போ நம்மளோட போட்லி பொரிச்செடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு போட்லி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கடைசியாக மேலே இருக்கிற அந்த போட்லியுடைய ஷேப்பை வந்து இது போல் விரித்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த போட்லி நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் மாவை வந்து திரட்டிட்டு ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து மடித்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி. நம்ம தண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக ஒட்டிக்கிறோம், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் மாவு திரட்டி ஸ்டஃபிங் வச்சுட்டு போட்லி வந்து தயார் பண்ணி வச்சிடணும். நான் சொன்னது போல் நீங்கள் கேப்சிகம்க்கு பதிலாக வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ளெயினாக அப்படியே உருளைக்கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெங்காய சமோசாலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெங்காய ஸ்டஃபிங் கூட தயார் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்லி எல்லாமே தயாராகிருச்சு. நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை லேசாக சூடுபடுத்தினா போதும். சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த சமோசாஸை உள்ளே சேர்த்துருங்க. சமோசாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 4-5 சமோசா ஒரே டைமில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நான் சொல்லியிருக்க மாவு அளவுக்கு வந்து எனக்கு ஒரு 20 சமோசா கிட்ட கிடச்சிருக்கு. ஒருவேளை ஸ்டஃபிங் வந்து தீந்துருச்சு, அதுக்கப்புறம் மாவு மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரட்டிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி கூட போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிக்கணும். இடையிடையில் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் கலர் டார்க் ஆயிரும், ஒரு சைடு டார்க் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுதுல்ல, கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சிம்பிளாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பேட்சும் நான் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சமோசாஸும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான போட்லி சமோசாஸ் குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகலை. டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.